കണ്ണൂരിൽ പൈൽസ് ശസ്ത്രക്രിയയെ തുടർന്ന് യുവാവ് മരിച്ച സംഭവത്തിൽ ദുരൂഹത നീക്കാൻ നിർണായക നീക്കം. മരിച്ച ഇരിവേരി സ്വദേശി ഷാനവാസിന്റെ മൃതദേഹം ഖബറിൽ നിന്നും പുറത്തെടുത്ത് പോസ്റ്റ്മോർട്ടം ചെയ്യാൻ തളിപ്പറമ്പ് സബ് ഡിവിഷണൽ മജിസ്ട്രേറ്റ് ഉത്തരവിട്ടു. ബാംഗ്ലൂരു വിക്ടോറിയ സർക്കാർ ആശുപത്രിയിൽ നടന്ന ശസ്ത്രക്രിയയിൽ ഗുരുതരമായ ചികിത്സാ പിഴവ് സംഭവിച്ചു എന്ന ഭാര്യയുടെ പരാതിയെ തുടർന്നാണ് നടപടി. നാളെ രാവിലെ മൃതദേഹം പുറത്തെടുത്ത് വിദഗ്ധ സംഘം പോസ്റ്റ്മോർട്ടം നടത്തും. ഇരിവേരി സ്വദേശിയായ ഷാനവാസിന്റെ മരണത്തിലെ ദുരൂഹതകൾ പുറത്തു കൊണ്ടുവരാനാണ് ഒടുവിൽ അധികൃതരുടെ ഉത്തരവ് വന്നിരിക്കുന്നത്. പൈൽസ് ശസ്ത്രക്രിയയെ തുടർന്ന് ബാംഗ്ലൂരിൽ വെച്ചായിരുന്നു ഷാനവാസ് മരണപ്പെടുന്നത്. ബാംഗ്ലൂരുവിലെ പ്രശസ്തമായ വിക്ടോറിയ സർക്കാർ ആശുപത്രിക്കെതിരെ ഗുരുതരമായ ചികിത്സാ പിഴവ് ആരോപിച്ചാണ് ഷാനവാസിന്റെ ഭാര്യ രംഗത്തെത്തിയത്. സാധാരണ ഒരു ശസ്ത്രക്രിയയ്ക്ക് പിന്നാലെ ഭർത്താവിന്റെ ജീവൻ നഷ്ടപ്പെട്ടതിൽ ആശുപത്രി അധികൃതരുടെ ഭാഗത്തു നിന്നുണ്ടായ വീഴ്ചയാണ് കാരണമെന്നാണ് ഇവരുടെ പരാതി. ചികിത്സാ പിഴവ് ചൂണ്ടിക്കാട്ടി ഭാര്യ ബാംഗ്ലൂരു പോലീസിൽ നൽകിയ ഔദ്യോഗിക പരാതിയുടെ അടിസ്ഥാനത്തിലാണ് ഇപ്പോൾ തളിപ്പറമ്പ് സബ് ഡിവിഷണൽ മജിസ്ട്രേറ്റ് മൃതദേഹം പുറത്തെടുക്കാൻ ഉത്തരവിട്ടിരിക്കുന്നത്. നാളെ രാവിലെ ഖബറിൽ നിന്നും പുറത്തെടുക്കുന്ന മൃതദേഹം ഇൻക്വസ്റ്റ് നടപടികൾക്ക് ശേഷം വിദഗ്ധ ഡോക്ടർമാരുടെ സാന്നിധ്യത്തിൽ പോസ്റ്റ്മോർട്ടം ചെയ്യും. മരണത്തിലേക്ക് നയിച്ച യഥാർത്ഥ കാരണം കണ്ടെത്താൻ ഈ പോസ്റ്റ്മോർട്ടം റിപ്പോർട്ട് നിർണായകമാകും. என் பேர் ஷர்லி. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன். எங்கள் ஹஸ்பண்ட் பேர் ஷானவாஸ். அவர் விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருந்து அவர் டெலிவரி வேலை மெடிசன்ஸு சப்ளை பண்ணுறது மெடிக்கலுங்களில். விக்டோரியா ஹாஸ்பிட்டல் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. இதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. இந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் சின்னது குள்ளேனிட்டு உக்கார இடத்துல ஹீட் ஆகிட்டுச்சு. அட்மிட் பண்ணதுக்கு என்ன சொல்கிறாங்க, இதுமாரி இன்ஃபெக்ஷன் ஆகிக்குதுன்னுட்டு சர்ஜரி பண்ணோன்னு சொன்னாங்க. சரின்னுட்டு நாங்களும் விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணதுக்கு அவங்க வந்து எல்லா பிஜி ஸ்டூடெண்ட்டு பண்ணுறது, ஸ்ரீனிவாஸ் டாக்டரு, பிரஜ்வல், பூமிகா டாக்டரு எல்லா பிஜி ஸ்டூடெண்ட்டு ட்ரைனிங்காரங்க பண்ணுறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக ஆப்ரேஷன் தியேட்டரில் பண்ணுற சர்ஜரியை படுத்திருக்கிற வார்டில் பெட்டில் வந்து சர்ஜரி பண்ணுறாங்க. எங்கள் அப்பா கையில் மொபைல் டார்ச் கொடுத்து அது மூலியமாக அதில் வந்து ஒரு லைட்டு ஃபெசிலிட்டி இருக்கிறதில்ல, எதுவுமே இல்லை. ரொம்ப கேர்லெஸ் அமைக்கிற டாக்டர்ஸு ரொம்ப கேர்லெஸ் பண்ணுறாங்க. இந்தமாரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் யாருமே சரியாக ஒரு ஆளுங்க போனாக்கா அவங்க சரியாகவே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. விக்டோரியா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் சர்ஜரி பண்ணிவிட்டு அதுலேயே வார்ட்லேயே ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. எங்கள் அப்பா கையில் மொபைல் டார்ச் கொடுத்து அதுலேயே லைட்டு அதுலேருந்து மூலியமாக ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணுறாங்க. அன்கான்ஷியன்ஸு இன்ஜெக்ஷனும் போடுறதில்ல அவருக்கு. போடாமல் அப்படியே சர்ஜரி பண்ணும்போது ஒரு நர்ஸு சப்போர்ட்டும் இருக்கிறதில்ல. ஒரே ஒரு டாக்டரு நைட்டு 1 மணிக்கு வந்து செய்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது அப்படியே கட் பண்ணிடுறாங்க. எல்லா அதில் பண்ணின்னு இருக்கும் போதே கட் பண்ணிவிட்டு அதில் பிளேடு காணாட்டி தேடின்னு வரதுக்கு பாதியிலே சர்ஜரி இது விட்டுட்டு திருப்பி போகிறாங்க. அது எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட மொபைலில் இருக்குது. மொபைல் இருக்குது, எல்லாம் இருக்குது. எங்கள் அப்பா கையில் மொபைல் டார்ச் கொடுத்து அவர் ஆப்ரேஷன் பண்ண சொல்லுறது. ஒரே டாக்டர் நைட்டு ஸ்ரீனிவாஸ், இது ஃபேமிலி இது ஃபோட்டோது. இது பாதியிலே டார்ச் லைட்டு கொடுத்து எங்களை பிடிக்க சொல்கிறாங்க. விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. பிளேடு காணோன்னு தேடின்னு வராங்க, நர்ஸு காணோன்னு தேடின்னு வராங்க. ஒன்று ரொம்ப கேர்லெஸ் பண்ணுறாங்க அந்த விக்டோரியா ஹாஸ்பிட்டலுக்கு. லைட்டு மொபைலில் டார்ச் பிடிச்சிக்கின்னு ஆப்ரேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு பிளட் அறுத்ததுமே அதுங்க பஞ்சு எடுத்துன்னு வா, அது எடுத்துன்னு வந்து என்ன அனுப்பி வைக்கிறான். நான் போய்ட்டு எடுத்துன்னு வரல டாக்டர் என்ன அனுப்பி வச்சு அந்த சமயம் പറഞ്ഞു இல்லையா. நாங்கள் போய் கேட்குறோம். கேட்டதுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, காலையில் வந்து ரவுண்ட்ஸ் டாக்டர் வராங்க, பெரிய டாக்டர் வருவாங்க. அவங்க வந்தாக்கா நாங்கள் கீழே ஆப்ரேஷன் ரூமில் தான் சர்ஜரி பண்ணது, இந்தமாரி வார்டில் சர்ஜரி பண்ணுறது யாருக்கும் சொல்லாதீங்கன்னு எங்களுக்கு போய் சொல்லி தராங்க. ஸ்ரீனிவாஸ் டாக்டர் போலீஸ் இல்லை, எங்ககிட்ட சொல்கிறாங்க. எல்லாம் சரியும், எல்லா கேஸுக்கு எல்லாம் போட்டிருக்குது. இது வந்து ஃபுல்லாக TV9, ராஜ் நியூஸு எல்லா சேனல் ஒரு 10 சேனலுக்கு போய் எல்லாம் பப்ளிஷ் ஆகிருக்குது. கர்நாடகா சேனலு நியூஸ் பேப்பர்லெல்லாம் வந்துருக்குது. எல்லாமே நியூஸில் எல்லாம் இருக்குது, யூடியூப்பில் எல்லாமே வந்திருக்குது. இந்தமாரி விக்டோரியா ஹாஸ்பிட்டல் நெக்லிஜென்சியால் தான் ஆகிருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப கேர்லெஸ் பண்ணுறாங்கன்னு ஓப்பன் சர்ஜரி பண்ணிடுறாங்க. அது சின்னதாக ஒரு குள்ளை இருந்ததுக்கு இவங்க பாருங்கள் இந்த மாதிரி சர்ஜரி, இதோ இந்த மாரி ஓப்பன் சர்ஜரி பண்ணுறாங்க. இப்படி சின்ன குள்ளை இருந்ததுக்கு இப்படி பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. பலாத்காரம் பண்ணி எங்களை வீட்டுக்கு அனுப்பி ஸ்டிச்சு பண்ணுறதில்ல, அப்படியே வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க பலாத்காரமாக. நாங்கள் வீட்டுக்கு போக மாட்டோம் சொல்கிறோம். சொன்னால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே நாங்கள் பார்த்துக்கிறதில்ல, எங்கள் வேலை முடிஞ்சிச்சு, இங்கே ரிசார்ஜ் பண்ணி போங்கன்னுட்டு இங்கேருந்து எங்களை அனுப்பி விடுறாங்க. ரொம்ப கேர்லெஸ் பண்ணுறாங்க. இந்த பெட்டுக்கு வேறு பேஷண்ட்டு வராங்க, உங்கள் பெட்டுக்கு வேறு பேஷண்ட் வராங்க, நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு எங்கள் அந்த ஐட்டம்கள்லாம் எங்களுக்கு பேக் பண்ண கூட டைம் கொடுக்காம எல்லாம் அவசரமாக எங்களை ஃபோர்ஸ் பண்ணி பூமிகா டாக்டர் வந்து எங்களை வெளியே போன்ட்டு அனுப்பிடுறாங்க. பலவந்தமாக போக சொல்லிடுறாங்க.
அப்புறம் போன்னு சொன்ன மேலே நாங்கள் அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு 3 நாள் வந்து அங்கே ஆப்போசிட்டே விஷ்ராந்தி ஆசிரமன்ட்டு இருக்குது. அங்கே நாங்கள் ரூம் எடுத்து 3 நாள் தங்குறோம்.